சம் பிரின்சிபல் அமௌண்ட் அதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸில் அந்த அமௌண்ட் எப்படி மாறுதுன்னா 13,380 மாறுது. சேம் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸில் எவ்வளவா மாறுது? 20,070 ரூபீஸாக மாறுது. ஸோ அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? P into 1 plus R by 100 whole power n. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 வருஷத்தில் அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து எப்படி மாறுது? P into P நம்ம தான் கண்டுபிடிக்கணும். R அப்படியே வச்சுக்கிடலாம். whole power 3 is equal to எவ்வளோ ரூபா கிடைக்கி? 13,380. இதை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கிடலாம். அதே மாதிரி 6 இயர்ஸில் அந்த டோட்டல் அமௌண்ட் எப்படி கிடைக்கி? whole power 6 is equal to 20,070 rupees. இதை வந்து 2ன்னு வச்சுக்கிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டாவதை 1ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2 divided by 1 is equal to என்ன கிடைக்கும்? ரெண்டாவதுனா என்னது? P into 1 plus R by 100 whole power 6. கீழே 1 அப்படி எழுதிக்கலாமா? R by 100 whole power 3. இங்கே அப்போ என்ன வரும்? is equal to 20,070 divided by 13,380 மாறுமா? ஸோ இப்போ பிபி கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இது என்னவா மாறும்? 3ன்னு மாறும். ஸோ 1 plus R by 100 the whole power cube is equal to நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இது வந்து 3rd டேபிளில் கூட அடிக்கலாம். ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு கிடச்சிருக்கு. அதாவது 1 + R by 100 the whole power cube அதனுடைய வேல்யூ வந்து 3/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதை வந்து நான் இந்த 1வது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 1 + R by 100 whole power 3 is equal to 3/2 in 1. 1வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? P into 1 by R 1 + R by 100 whole power cube is equal to நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? 3/2ன்னு கிடச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு 13,380. ஸோ அப்போ இது என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு 13,380 into 2. இங்கே